ஸோ அடுத்தது இப்ப ஹேர் ஃபாலுக்குன்னா வேற ஏதாச்சும் ஹேர் பேக் சொல்ல முடியுமா? நம்ம கோகனட் ஆயில் சேம் அதே தான். அதுல சேம் கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் ரோஸ்மேரின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு இருக்கும். அது போட்டுட்டு, அது கூட வந்து ஒரு 10 இல்ல ஒரு 20 கிராம் கொஞ்சமா விளக்கெண்ணெய் விட்டுட்டு, அதே மாரி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொஞ்சம் நல்லா அது அதாவது ஹீட் போறதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம அதே மாரி அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஹேர் குரோத் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ரெகுலரா அதிலுமே ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். இப்ப நம்ம இந்த கொதிக்க வச்ச அந்த கருஞ்சீரகம், வெந்தயம் வந்து நம்ம டெய்லி வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது 2மே வந்து கோல்ட் ஐட்டம்ங்கிறனால ரெகுலரா நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு கோல்டு உடம்பா இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சீத்தலம் மாரி அந்த மாரி ஆயிடும். இது நம்ம வாரத்துல ஒரு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி கம்பல்சரி டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம காலையில, ஈவினிங் கம்பல்சரி ஹேர் வந்து கோம்ப் பண்ணணும், வாரணும். நம்ம வெளிய இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, சப்போஸ் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னா, நைட் வந்து அந்த ஹேர சிக் எடுத்துட்டு, எண்ணெய் வச்சுக்கலாம் அப்படின்னா, எண்ணெய் வச்சு அத கரெக்ட்டா சிக் எடுத்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அதே நேரம் நம்ம ஃப்ரீ டைம்ல வந்து நான் சொன்ன மாதிரி ம். நல்லா பின்னி மடிச்சு போட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஹேர் குரோத்துக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேர் வாஷ் கம்பல்சரி நம்ம வாரத்துல 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா, நமக்கு ரொம்ப டஸ்ட் சேரும், வெளியலாம் போறோம். அத அப்படியே விட்டுட்டு நம்ம ஆயில் வந்து வச்சுட்டே இருந்தோம்னா, அது செட் ஆகாது. ஸோ, அதனால ஹேர் வாஷும் கம்பல்சரி பண்ணி, கரெக்ட்டா முடிய வந்து மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹேர் குரோத் வந்து இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹேர் குரோத் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்.